அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் மீன் வாங்க போன கதையை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். டேடிக்கு வாட்ஸ்அப்பில் இந்த ஃபோட்டோ வந்தது. அப்போ ஃபோட்டோவில் பார்க்குறதுக்கு மீன் எல்லாம் சின்னதாக இருந்ததுனால குட்டி குட்டி மீன் தான் நினச்சோம். கிலோ 300 ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். அப்போ நாங்கள் நினச்சோம் ஒரு மீனும் ஒரு கிலோ சைஸில் தான் இருக்கும். அப்போது 3 மீன் 300 ரூபான்ற ரேஞ்சில் வரும். அப்படி தான் வாங்க போகிறோம்னு நினச்சோம். வாங்குறதுக்காக ஐடியாவும் அப்போ இல்லை. அப்போ டேடி வந்து சொல்லுவாங்க, எப்படி குரூப்பில் ஃபோட்டோ வந்தது, மீன் வந்திருக்கு தான் சட்ராஸில், வாங்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு போகலான்ற மாதிரி ஐடியாவில் இருந்தோம். அதுக்கப்புறம் சரி வேண்டாம், எதுக்கு மீன் மழை வர்ற மாதிரி இருக்குன்ட்டு போகல. இருந்தாலும் போய் தான் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுவோமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சும்மாவது போயிட்டு வரலாம், மீன் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, சும்மா போய் வாங்கிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கிளம்புனோம். அப்போ அங்கே போனப்போ நாங்கள் கார் விட்டுட்டு பீச்சுக்குள்ளே பார்க்கும்போதே பயங்கர கூட்டமாக இருந்தது. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த வண்டிலாம் நிறைய வந்திருந்தது. குட்டியான மாதிரியான வண்டிகள்லாம் நிறைய வந்திருந்தது. அப்புறம் லோக்கலில் விற்கிறவங்க, மீன் விற்கிறவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் நிறைய மீன் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா ஆஹா பயங்கரமாக இருக்கும் போய் மீன், நிறைய கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் போனோம். அங்கே போய் பார்த்தா எல்லாமே பெரிய பெரிய மீன். மினிமம் சைஸே ஒரு 3 கிலோவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. 2.5 கிலோவுக்கு மேலே தான் இருக்குது எல்லா மீனுமே. மேக்ஸிமம் ஒரு 7-8 கிலோ மீன் வரைக்கும் இருந்தது. அப்போது நிறைய வெரைட்டி, ஒரு 3-4 வெரைட்டி கிட்டே இருந்தது மீன். எந்த மீன் வாங்குறதுன்னு தெரியல. நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், மம்மி நம்ம சும்மா பார்க்குறதுக்கு தானே வந்தோம், வேண்டாம் வாங்க வேண்டாம், இவ்வளோ பெரிய மீனை எங்கே போட்டு வெட்டி கழுவி என்ன பண்ணுறது, அதனால் வேண்டாம், சும்மா பார்த்துட்டு அப்படியே போவோன்ட்டு. எங்கள் அம்மாவுக்கு மீன் வாங்கணும்னு ஆசை வந்துச்சு. அங்கே வர்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மீனை வாங்குறாங்க, வெயிட்டு போடுறாங்க, பே பண்ணுறாங்க, போகிறாங்க. கிலோ 300 ரூபான்னு வச்சு கணக்கு பண்ணி விலை குறைக்கிறதெல்லாம் கிடையாது. சும்மா இப்போது ஒரு 3.5 கிலோ வந்ததுன்னா 3 கிலோக்கான விலை அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. 200 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணிவிட்டு ரவுண்டாக எவ்வளோ வெயிட் இருக்கோ அந்த மாதிரி விலை போட்டு கொடுத்துட்டே இருந்தாங்க. லோக்கலில் மீன் விற்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் விலை குறைச்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு மீன் 2 மீன் அந்த மாதிரி வாங்குறவங்களுக்குலாம் கிலோ 300 ரூபான்னு தான் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. மீன் நிறைய இருந்ததுனால அவங்க எப்படி போட்டிருந்தாங்க, பெரிய இந்த டார்புலின் ஷீட் இருக்கும்ல, அதை பெருசாக விரித்து போட்டு அதில் ஃபுல்லாக மீனை கொட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எடை போடுறதுக்கு வெயிட் மிஷின் வச்சு வெயிட் போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் போட்டெல்லாம் இருந்தது. ஒரு 4-5 போட்டு கிட்டே இருந்தது. எல்லா போட்லுமே அந்த மீன் தான். ஆனால் கீழே டார்புலின் போட்டிருந்த மீன் தான், அதில் போட்டிருந்த மீன் தான் நிறைய பெரிய பெரிய மீன்களாக இருந்தது. அந்த போட்டில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தோம். எல்லோரும் வாங்குறது எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் இருந்தாங்க அந்த டைம், நாங்கள் போன டைமுக்கு. சரி, அப்போது நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டே தான் இருந்தோம். எல்லோரும் வாங்கிட்டு போகிறது, வெயிட் எப்படி போடுறாங்க, ரேட் என்ன ரேட்டு கொடுக்குறாங்க, குறைக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். மீன் விற்கிறவங்களுக்கு கூட யார் காசு கொடுக்குறாங்க, எந்த மீனுக்கு காசு கொடுக்குறாங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது. யாராவது மீன் எடுத்து வெயிட் போட்டு அப்படியே கொண்டு போனால் கூட அவங்களுக்கு தெரியாது போல். அந்தளவுக்கு பயங்கர கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் மம்மியும் டேடியும் சேர்ந்து கடைசியாக ஒரு மீனை எப்படியோ செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா சுற்றிட்டே இருந்தேன். எதாச்சும் இந்த பக்கம் வந்து பார்த்தா அது ஒரு ரெட் டிஷர்ட் போட்டிருக்காங்கல்ல, அதான் என் டேடி. ஒரு மீன் எடுத்து வச்சுட்டு நிற்கிறாங்க பாரு. எனக்குன்னா பயங்கர ஷாக்கு. என்னடா இது இவ்வளோ பெரிய மீனை தூக்கி வச்சுருக்காங்க. வந்ததுக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ மீன் ஏதாவது ஒன்று வாங்கினா கூட பரவாயில்ல, என்னடா இவ்வளோ பெரிய மீனாக இருக்குது. சரி வெயிட்டு போடுவாங்கல்ல, பார்ப்போம் எவ்வளோ பெரிய மீனுன்னு பார்த்துக்கலாம். ஆனால் இந்த மீனை எத்தனை பேர் எத்தனை நாள் வச்சு சாப்பிட்றது, இவ்வளோ பெரிய மீன் வாங்கினா. இது கொழுவ மீனுன்னு சொன்னாங்க. அங்கே வந்து கண்ணாடி பாறை இருந்தது, மஞ்சள் பாறை இருந்தது. அப்போ இந்த மீனை வெயிட்டு போட்டு பார்த்தப்போ 6 கிலோஸ் 150 கிராம்ஸ் இருந்தது. 6 கிலோ 150 கிராம் இருந்தது. அப்போ இதோட ரேட் வந்து 1800 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. எங்கள் மம்மிக்குன்னா பயங்கர சந்தோஷம். ஆஹா வந்ததுக்கு இவ்வளோ பெரிய மீனை பிடிச்சிட்டோன்டான்ட்டு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அவங்க மூஞ்சியில். இன்றைக்கே போய் வெட்டி குழம்பு வைக்கிறதுக்கு தான். ஆனால் நாங்கள் அங்கே வெட்டி வாங்கலை, வீட்டில் தான் வந்து வெட்டுறணுன்ட்டு பிளான். மம்மியும் டேடியும் சேர்ந்தே வெட்டிக்கலான்ட்டு. சரி, அப்புறம் இந்த மீனுக்கு விலை குறைச்சி கேட்டப்போ 100 ரூபா குறைச்சி 1700ன்னு சொன்னாங்க. அப்புறம் கூகுள் பே பண்ணும்போது நமக்கு கூகுள் பே ப்ராப்ளமாக இருந்தது. அப்போது கேஷ் வந்து 1600 இருந்தது. அது கொடுத்தப்போ ஓகேன்ட்டு அந்த மீனை நாங்கள் 1600க்கு வாங்கினோம். அப்புறம் இந்த மீன் என்னென்னா, எங்களோட ஃப்ரெண்ட் அங்கிள் வந்திருந்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு கிளம்பலான் இருக்கும்போது அந்த அங்கிள் வந்தாங்க. இந்த மீனை அந்த அங்கிள் வாங்கினாங்க. அவங்க வந்து ஒரு 5-6 பேர் ஷேரிங்காக 2 மீன் வாங்கினாங்க. அதில் ஒரு மீன் தான் இது. இது வந்து 6 கிலோ 800 கிராம் இருந்தது. இது வந்து 1900 ருபீஸ் சொன்னாங்க. அப்போ இதை வந்து வெட்டும் போது எடுத்த வீடியோ தான், அவங்களே தான் வெட்டினாங்க. 1900 இந்த மீனை வாங்கிட்டு அது போக 200 ருபீஸ் இதை கட் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்க வாங்கினாங்க எக்ஸ்ட்ரா. அப்புறம் அந்த அங்கிள் இன்னொரு மீனும் வாங்கினாங்கன்னு சொன்னேன்ல, அது கொழுவ மீன் தான் வாங்கினாங்க. அது 4 கிலோவில் வாங்கியிருந்தாங்க. அதில் வந்து அவங்க ரேட்டு குறைக்கவே இல்லை, 1200ன்ட்டு வாங்கினாங்க அவங்க.
சரி அப்புறம் இந்த மீனெல்லாம் வாங்கியாச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம், போய் நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுக்கே லேட் ஆகும். கிளம்பலான் இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு, கண்ணாடி பாறை வாங்கணும்னு ஆசை வந்துடுச்சு. சரி ஆல்ரெடி இப்போ இந்த மீன் நாங்கள் வந்து 6 kgsக்கு வாங்கிட்டோம். 6 கிலோ மீன் இருக்குது. கண்ணாடி பாறைன்னா அதுவும் பெரிய மீனாக வாங்க வேண்டாம், சின்னதாக வாங்கிக்கலாம், ஒரு 3 கிலோ சைஸில் வாங்கிக்கலாம். நாங்கள் போய் பார்த்தா வேறு கண்ணாடி பாறை மீனே இல்லை. இருக்கிறது எல்லாமே 7 கிலோ சைஸ் அந்த சைஸில் தான் இருக்குது. அப்போ அவ்வளோ மீன் வாங்கி நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்போ தேடி தேடி பார்த்தப்போ இல்லை. எங்கள் மம்மிக்கு ஒரே ஃபீலிங் ஆகிப்போச்சு. அவங்கள சமாதானப்படுத்தினாலும் அவங்களுக்கு சமாதானம் ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து கண்ணாடி பாறை மீன் வேணும், என்ன பண்ணுறது. ஆனால் மீன் இல்லையே, சின்ன மீன் இல்லை, பெருசு இருந்தது. பெருசாக வாங்கினா நம்ம சாப்பிட்டு காலி பண்ணவும் முடியாது, ஃப்ரிட்ஜ்லேயே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அது பழசாகும், அப்போ வாங்க முடியாதுல்ல. சரி ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி எப்படியும் இந்த மாதிரி மீன்லாம் வர தள்ளுவாங்கல்ல, அப்போ நம்ம திருப்பி கண்ணாடி பாறை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க என்னவோ பெரிய லவ் ஃபெயிலியர் ரேஞ்சுக்கு அவங்க பயங்கர ஃபீலிங்கில் இருந்தாங்க. சரி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் பொறுமையாக கிளம்பி வந்து மம்மியும் டாடியும் சேர்ந்து தான் இப்படி க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் அந்த சைடு போகல, அவங்களே க்ளீன் பண்ணுவாங்க. சரி அவங்களே பண்ணட்டும்ட்டு விட்டுட்டு நான் ஜாலியாக வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அங்கே 2 பேரும் சேர்ந்து மீன் கழுவிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. ஓகே, டாடா, பை.